ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு வெளியேற பெற்ற நாள் நம்முடைய ஆண்டவரை துதிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும், முக்கியமாக அவருடைய வசனத்தை தியானிக்க உங்களிடத்தில் அனுதின தியானத்தில் வருகிறேன். சரி, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கலாம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கு சென்றாலும் உம்மிடத்திற்கு வர வேண்டியவர்கள் தானே, என்ன செய்தாலும் உம்முடைய உதவி இல்லாமல் வாய்க்காதப்பா. உமக்குத்தான் எல்லாமே கூடும் என்று நீர் மாத்திரமே எங்களை விடுவிக்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய, எங்களுடைய வேதனையை தீர்க்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அநேக பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டு வேதனைப்படுகிற மனிதர்களுக்காக நீர் சிலுவை தியாகத்தை செய்து இந்த மீட்பை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீங்க. இந்த அன்பின் வார்த்தையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படி, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் 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 இல்லையாங்க? உண்மையிலேயே கொஞ்ச நேரம் அந்த வேர்ல்ட் நியூஸை நம்ம பார்த்தால், எங்கே பார்த்தாலும் கலகங்கள், அடித்துக் கொள்ளுவது, கொல்லுவது, சுட்டுக் கொள்ளுவது, என்னங்க அழித்துக் கொள்ளுவது, எவ்வளவு பயங்கரமாக யுத்தங்கள் நடக்கிறதோ பாருங்க. எத்தனை பேரு ஊனமுற்றவங்களாயிடுறாங்க, எத்தனை பேரு திக்கற்றவங்களாயிடுறாங்க, எத்தனை விதத்தில் ஆகாரம் இல்லாம மற்றும் தண்ணீர் இல்லாம அந்த யுத்த பூமியில இருக்கிறவங்க, அந்த யுத்தத்தில் அவங்க அதன் மூலமா அஃபெக்ட் ஆகிறவங்க எவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க பாருங்க. இன்னொரு பக்கம் இயற்கை பேரிடர்கள், வருத்தம், கஷ்டம், துக்கம், பாடுகள், வேதனைகள், கண்ணீர், இதெல்லாம் ஏன் வருது நமக்கு? தேவன் ஆதாம் ஏவாளை செய்தபோது இதெல்லாம் அவர் செய்யலங்க. அங்க சந்தோஷம் மட்டுமே இருந்தது. அங்கே பாவத்திற்கு இடமே இல்லை. பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் இல்லவே இல்லை. ஆனால் மனிதன் சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தி அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் தான் எதையோ சாதிக்கிறான் என்று நினைத்து தன் சிக்கலின் வளையத்தில் சிக்கிக்கொண்டு வருத்தங்கள்ல இருக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடியில எத்தனை பேருங்க பண தேவையிலும் கஷ்டத்திலும் இருக்கிறாங்க. பணம் போதவில்லை, வருமானம் இல்லை, உத்தியோகம் இல்லை, சம்பளம் இல்லை, அறுவடை கைக்கு வரவில்லை, எத்தனை விதங்க. இப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியும்? போராட்டங்களும் மறியல்களும் செய்தா கவர்மெண்ட் மட்டும் என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் கடன் வாங்கி நம்முடைய தேவைகளை சந்தித்தால் அந்த கடனை நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் கட்ட வேண்டுமாம். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாதுங்க. நீதி நியாயங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைவும் ஆசீர்வாதமும் இருக்கும். இன்றைக்கு நீங்க என்ன கஷ்டங்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பொருளாதார பிரச்சனையா அல்லது பசியின் கொடுமையா? என்னங்க மன கஷ்டங்களா? வீட்டிலே சமாதானம் இல்லை, அநேகருக்கு நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கு சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியலங்க. எத்தனையோ பேர் கணவன் மனைவி, சொந்த கணவன் மனைவியேனா அம்மா உடன்படிக்கை செய்து கொண்டவங்க இல்லையா? வாக்குத்தத்தங்கள் செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டவங்கல்ல. சின்ன பிரச்சனையோ அல்லது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்தவுடனே அவங்க கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டுக்கு போவோம்னு அப்படி செய்து யாருக்குமே மன நிம்மதி இல்லாம செய்வதை பார்க்கிறோங்க. நம்ம வேதனையை தீர்க்க ஆண்டவர் இருக்காருங்க. எந்த மனுஷனும் நம்ம வேதனையை தீர்க்க முடியாது. அட, நீங்க பெரியவங்களான பிறகும், திருமணமான பிறகும் உங்க கஷ்டத்தை எல்லாம் அப்பாவிடமோ அம்மாவிடமோ சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? அழுவதை தவிர. உங்களுக்கு தேவன் குடும்பத்தை கொடுத்தாரு. நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து ஜெபிங்க, தேவனுக்கு முறையிடுங்க, தேவன் அற்புதங்களை செய்வார். பாருங்க, நமக்கு வருத்தமா இருக்கும்போது அங்க போகணும் இங்க போகணும் நினைக்கிறோமே தவிர அவர் பாத தண்டைக்கு வர கற்றுக்கொள்ளணும். ஒரு முறை நாம சங்கீதம் 142 முதலாம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்தை அவருக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன்.
எனக்கு உண்டான நெருக்கத்தை அவருடைய சமூகத்திலே நான் அதை அறிக்கை செய்கிறேன். நம்முடைய வருத்தத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் சொல்ல கற்றுக்கொள்ளணுங்க. நம்முடைய வேதனைகளை ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு நீங்க உங்க விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பாரு, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. ஆமாங்க, வேதனை இருக்கும்போது மன நிம்மதி இருக்காதுல்ல. எந்த கஷ்டமோ அது சரீர கஷ்டமா இருந்தா ஐயோ அம்மா என்று சொல்லி வழியில வேதனைப்படுவாங்க. சில முறை மன கஷ்டங்களாக இருந்தா, எல்லாரும் அவமானப்படுத்தி இருந்தா, உங்களுக்கு தீங்கு செய்திருந்தா, உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்திருந்தா, உங்களுக்கு பிரியமானவங்க உங்களை விட்டு பிரிந்திருந்தா, அந்த நேரத்திலே நம்முடைய வலி சொல்ல முடியாத வலிங்க, அழுது கொண்டு இருப்போம். நீ தேவ சமூகத்தில் அழுதாலும், தேவ சமூகத்தில் சொன்னாலும், தேவ சமூகத்தில் ஜெபித்தாலும், உன் வேதனை எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை விடுவிக்க கூடியவர் என்று நீங்க விசுவாசித்தா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கையில அவங்க வேதனைக்கு ஆறுதல் கிடைக்க தேடுகிறாங்களே தவிர, அதிலிருந்து தற்காலிகமாக விடுதலையை பெற வாஞ்சிக்கிறாங்களே தவிர, ரூட் காஸ் என்ன, அதனுடைய மூல காரணம் என்ன, என் வேதனைக்கு காரணம் என்ன? என்னங்க, உங்க பாவங்களே உங்களுக்கு நன்மை உண்டாகாமல் போக காரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை உண்டாகாமல் போக காரணம் உங்க கீழ்ப்படியாமை, உங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற தீமை. காரணம், தீமைக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற விஷயத்தை நீங்க உணர்ந்தா ரொம்ப சீக்கிரமா அந்த தீங்குல இருந்து நம்ம வெளியே வர முடியுங்க. வேதனையை ஆண்டவரிடத்தில் சொன்னா அவர் உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் என்பதை வெளிப்படுத்துவார். என் நெருக்கங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக நான் அறிக்கை இடுகிறேன். எப்பவுமே நீங்க நினைவுல கொள்ளுங்க, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பது ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க அழுகிற நேரம் வந்தா போங்க, கடகடன் உங்க அறைக்கு போயிட்டு அதை பூட்டி அழுங்க தேவ சமூகத்துல. தேவனுக்கு முன்பு, மனுஷருக்கு முன்பல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு தருவேன் என்று ஆண்டவர் நம் கண்ணீரை துடைப்பாரு. அதே போல நீங்க ஒரு முறை சங்கீதம் 30 கூட பார்த்தா 2ஆம் வசனத்தில், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹல்லேலூயா! நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். எஸ், நம் ஆண்டவர் குணமாக்குகிறவர். அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமாகிறோம். உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். மருந்துகள், வைத்தியங்களை விட இம்மீடியட் இன்ஸ்டன்ட் ஹீலிங் என்பது ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம அனுபவிக்க முடியும் உங்க விசுவாசத்தினாலே. நான் வேதனைன்னு சொல்லும் போது, உடல்ல வேதனைன்னும் போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவரே வலிக்குது, ஆண்டவரே, ஆண்டவரே ஃபீவரா இருக்குப்பா, ஐயோ நடுங்குகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே நெஞ்சு வலிக்குது ஆண்டவரேன்னு ஏதாவது நீங்க பயப்படுகிற விஷயங்கள் இருந்தா தேவனிடத்துல சொல்லுங்க. அவர் குணமாக்குவாரு. அவர் பரம வைத்தியருங்க. நம்முடைய ஒவ்வொரு நோயையும் சிலுவையிலே சுமந்தவர். அவரிடத்துல அறிக்கை செய்தா அவர் நம்மை விடுவிப்பார். நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர். யோசிச்சு பாருங்க, நாம இன்றைக்கு உயிரோட இருக்கிறோம்னா குழிக்குள்ள இறங்காம, இன்னுமே நாம வீட்டில உட்கார்ந்து இருக்கிறோம்னா, நம் நாட்டுல பாருங்க, இறந்த உடனே அந்த வீட்டை கட்டி கொடுத்தவங்க அந்த எஜமானா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே வச்சிருவாங்க. நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த மனுஷங்களும் உலகமும் மதிப்பு கொடுக்கும். அதற்கு தான் இங்க தாவீது சொல்லுகிறாரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீங்க என்னை வாழ வைக்கிறீங்க, என்னை குணப்படுத்துகிறீங்க, என்னை வாழ வைக்கிறீங்க. வாழ வைக்கிறீங்கன்னா நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம்லங்க. நம்ம இதையும் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நின்னா அவ்வளவுதான், முடிஞ்சதில்ல கதை. உயிரோட காக்கிறாரு ஆண்டவர். உன்னை காக்கிறவர் உறங்கார், தூங்க மாட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆம், நீர் என்னை பிழைக்க செய்கிறீர். நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோட காத்தீர். 4ஆம் வசனம் பாருங்க, 34. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி
அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் சாயங்காலத்தில் அழுகை வந்து இரவெல்லாம் இருந்தாலும் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எவ்வளவு பெரிய தேவனுங்க! நம்மை வாழ்நாள் எல்லாம் காக்கிற தேவன், நம்முடைய துன்பம் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிற தேவன், நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றினின்றும் நம்மை சுகப்படுத்துகிற தேவன், நம்முடைய ஆபத்துகள் எல்லாவற்றிலும் நம்மை தப்புவிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நமக்காக சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவு நேசிக்கிறாரோ நம்ம ஒரு முறை தியானித்து நினைவு கூர்ந்தா வாழ்நாள் எல்லாம் மரிக்கிற வரைக்கும் அவரை நம்ம விட்டுவிட மாட்டோங்க. உங்க பக்தி எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. கஷ்டங்கள் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு தூரமாகறீங்க என்னங்க, இன்னும் அதிகரிக்கும் கஷ்டங்கள். கஷ்டங்கள் வந்தா தேவனுக்கு கிட்டி சேரணும். சில முறை நம்ம தவறு செய்யும் போது நம்ம தகப்பனாவது அதிகாரிகளாவது நம்மை திட்டுவாங்களோ கடிந்து கொள்வாங்களோன்னு தப்பித்து கொண்டு தெரிய முயற்சிப்பாங்க. அதனால எவ்வளவு நஷ்டம் போவாங்களோ தெரியுமா? அப்போதைக்கப்ப நம்ம தவறுகளை சரி செய்து கொண்டு அது ஆசீர்வாதம் தவிர உங்க தவறுகளையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு அது நியாய தீர்ப்புக்கு நடத்துமாம். பக்தன் சொல்லுகிறாரு, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், அவரை துதியுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கும், அவருடைய தயவோ நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நிலைத்திருக்கும். ஒரு நிமிஷ கோபத்தை தாங்க முடியாதுங்க. நாம நிமிஷம்தான் நினைக்காதீங்க. தயவு செய்து அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம ஆளாக கூடாதுங்க. தேவனை துக்கப்படுத்த கூடாது. நாம தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொண்டா, அவர் தயவுக்காக வேண்டிக் கொண்டா, அவர் நமக்கு தயவு காட்டும் போது நம்முடைய வியாதிகள், நம்முடைய கஷ்டங்கள், சிக்கல்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் நாம விடுவிக்கப்படுவோம். இன்றைக்கு எத்தனையோ பேர் முழங்கால் போட்டு ஜெபிக்காம மனுஷரை நம்பி இருக்கிறாங்க, கோர்ட்டை நம்பி இருக்கிறாங்க, மார்வாடி ஷாப்ஸை நம்பி இருக்கிறாங்க. எதுக்குங்க? கடன் வாங்க. பேங்கை நம்பி இருக்கிறாங்க. யெகோவா ஈரே உன் குறைவெல்லாம் சந்திப்பார்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திரும்ப அவசரத்துக்கு பணம் வேணும்னா ஆண்டவரை கேட்க சொன்னார்ல. ஆனா கடனை வாங்கி சமாளிக்க முயற்சி செய்கிறோம். எத்தனையோ பேர் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில இதனாலதான் கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சிருச்சுங்க. பணம் விஷயத்துல நீங்க ஏங்க அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்க? பணம் கைக்கு வந்தா செலவு பண்றவரை தூக்கம் வராது, பணம் இல்லாவிட்டா கடன் வாங்குறவரை சும்மா இருக்க முடியாது. இதுதான் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு கடன் வாங்குறவங்க விஷயத்த பக்கத்துல வைங்க. கடன் கொடுத்து நஷ்டம் போய் கடன் வாங்கினவங்க நிம்மதியா தான் இருக்கிறாங்களாம். கட்ட முடியாது, கட்டுறேன் என்று ஏமாத்துக்கிறாங்களாம். கடன் கொடுத்தவங்க எங்க என் பணம், எங்க என் பணம்னு, என்னுடைய பணம் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தத்தோட இருக்கிறாங்க. பாருங்க, மனுஷரை நம்புவதை விட கர்த்தரை நம்புவதே நலம். தேவனை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. நீங்க எஜமானா இருந்தாலும் அவரே நம் ஆண்டவர், நாம் அடிமையா இருந்தாலும் அவரே நம் ஆண்டவர், நம் விசுவாசிகளானாலும் அவிசுவாசிகளானாலும் அவரே நம் ஆண்டவர். ஆகவே அவர் நமக்கு நிச்சயமா உதவி செய்வாருங்க. உன்னுடைய நெருக்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று முழங்காலிட்டு ஜெபிங்க. இந்த காலை நேரத்துல என்ன உங்க கஷ்டம்? உடல்ல பிரச்சனையா, மனசுல பிரச்சனையா, வருங்காலத்தை குறித்த பயமா, கவலையா? இன்றைக்கு உங்களை வாட்டி வதைக்கிற எந்த வேதனை இருந்தாலும் ஆண்டவரை துதித்தால் நம்முடைய வேதனையில நமக்கு ஆறுதல் உண்டாகும். துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை கேட்டதை அவர் கொடுத்தார்னு நம்புங்க. நீங்க இந்த சங்கீதத்திலே பார்த்தால், இந்த 30வது சங்கீதம் தொடக்கத்திலே எப்படி இருக்கிறதோ பின்பு முடிவில் எப்படி இருக்கிறதோ நீங்க வாசித்து இன்னொரு முறை திரும்ப வாசித்து தியானிங்க. 7ஆம் வசனத்திலே, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன், நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? பொழுது உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று முடித்து 11ஆம் வசனத்துல இன்னும் போக போக பதிலை சொல்லுகிறாரு பாருங்க தாவீது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர்,
என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அழுகையோடு தொடங்குகிறாரு. என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என்னுடைய வேதனையை எனக்கு ஆனந்தமாக ஆறுதல் உண்டாகும்படிக்கு நீங்க செய்திருக்கிறீங்க. நிச்சயமாங்க ஜெபத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். உங்க வேதனை எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் சொல்லுங்க. அவர் நம்மை மன்னிப்பாரு, நம்மை ஆசீர்வதிப்பாரு, அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, நல்ல தகப்பனே, யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்களோ ஒரு முறை பாருங்கப்பா. வேதனை இல்லாத மனுஷரே உலகத்துல பார்க்க முடியாத நிலைமை காணப்படுதுப்பா. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு வேதனையோடு, பணக்காரங்களா இருந்தாலும் ஏழைகளா இருந்தாலும் சாமானியரா இருந்தாலும், இந்த தேசம் அந்த தேசம்னு வித்தியாசம் இல்லாமல் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினாலே அதன் மூலமாய் உண்டாகிற தீமையும் நஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நேரத்திலே விடுதலையை கொடுங்கப்பா. உம்முடைய பாத சமூகத்திலே எங்களுக்கு திருப்தி, எங்களுக்கு சமாதானம் என்று விசுவாசிக்க உம்மை போல வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல?